அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். பணம் என்றால் பிணமும் வாயை பிளக்கும் என்ற பழமொழிக்கேற்ப பணத்தாசையை காட்டி அப்பாவி மக்களிடமிருந்து பணத்தை பறிக்கும் கும்பல் சமூகத்தில் அதிகரித்து வருகிறது. பெரிய மீனை பிடிக்க சிறிய மீனை இரையாக்குவதைப் போல சிறிய தொகையை கண்ணில் காட்டி பெரிய தொகையை அந்த கும்பல் மோசடி செய்கிறது. தினுசாக புதுசாக ஐடியாக்களை யோசித்து மக்கள் மயங்கும் அளவிற்கு பேசி ஆசையை தூண்டி சைபர் கிரைம் போலீசாருக்கு தலைவலி கொடுத்து வருகின்றனர் இந்த சைபர் கிரைம் குற்றவாளிகள். அப்படி ஒரு கும்பலிடம் மாட்டாமல் நூலிழையில் தப்பி உள்ளார் சிவசேனா கட்சியின் தமிழக மாநில துணைத் தலைவர் குரு ஐயப்பன். தேனியைச் சேர்ந்த இவருக்கு வங்கியிலிருந்து லோன் வந்திருப்பதாக கூறி ஒரு கும்பல் தொடர்பு கொண்டது. குரு ஐயப்பன் தனக்கு ரூபாய் 50,000 மட்டும் போதும் என கூறிய நிலையில் ஆதார், பான் கார்டு, வங்கி பாஸ்புக் என அனைத்து ஆவணங்களையும் அந்த கும்பல் கேட்கவே அதனை அவர்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பி உள்ளார் குரு ஐயப்பன். தொடர்ந்து சர்வீஸ் சார்ஜ் கட்டணமாக 1250 ரூபாயை கூகுள் பே மூலமாக அனுப்ப வேண்டும் என அந்த மர்ம கும்பல் கூறவே குரு ஐயப்பனும் அவர்கள் கொடுத்த எண்ணிற்கு 1250 ரூபாயை அனுப்பி உள்ளார். இப்போதுதான் தங்கள் முழு கைவரிசையையும் அந்த கும்பல் காட்ட தொடங்கி உள்ளது. குரு ஐயப்பன் செல்போனிற்கு வங்கியிலிருந்து வருவது போலவே ரூபாய் 50,000 வரவானது போல ஒரு குறுஞ்செய்தி வந்திருக்கிறது. தொடர்ந்து தனது வங்கியில் உள்ள தொகையை குரு ஐயப்பன் சோதனை செய்து பார்த்தபோது 1 ரூபாய் கூட வங்கி கணக்கிற்கு வரவாகவில்லை என்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்துள்ளார். உடனே சுதாரித்துக் கொண்ட குரு ஐயப்பன் அதன் பிறகு அந்த கும்பலிடமிருந்து வந்த அனைத்து போன் கால்களையும் பதிவு செய்ய தொடங்கி உள்ளார். மீண்டும் குரு ஐயப்பனை தொடர்பு கொண்ட அந்த கும்பல், பணத்தை நாங்கள் உங்களுக்கு அனுப்பிவிட்டோம், ஆனால் நீங்க TDS வரி செலுத்தினால்தான் அந்த பணம் உங்களுக்கு வரவாகும் என கூறியது மட்டுமில்லாமல் ஒரு படி மேலே சென்று குரு ஐயப்பனின் புகைப்படத்துடன் கூடிய லோன் வாங்கியது போன்ற போலியான ஆவணத்தையும் அனுப்பி உள்ளனர். 4,999 ரூபாய் நான் கட்டணும், அப்படித்தானே சார்? ஆமா, எவ்வளவு நீங்க கட்டினீங்களா சார்? உங்க லோன் 1 minute 45 செகண்ட்ல கிரெடிட் ஏறிடுவோம் பணம். 50,000 ரூபாய் லோனு. அப்புறம் 1 hour கழிச்சு 4,000 ரூபாய் உங்க TDS டேக்ஸ் இருக்குல்ல ரிஃபண்ட் பண்ணிடுவாங்க உங்க பேங்க்ல. இது 999 rupees மட்டும் டேக்ஸ் பிடிப்பாங்க. சரிங்களா? சரிங்க சார். ஓகே சார். TDS வரியாக 4,999 ரூபாயை உடனடியாக அனுப்ப வேண்டும் எனவும் அனுப்பிய உடனேயே உங்கள் லோன் பணம் உங்கள் வங்கி கணக்குக்கு வந்துவிடும் என கூறி உள்ளனர். அந்த தொகையை பிடித்துக் கொண்டு மீதமுள்ள தொகையை செலுத்த வேண்டியது தானே என குரு ஐயப்பன் கேட்கவே, அது உங்களுக்கான வரி, அதை நீங்கள் தான் கட்ட வேண்டும் என பணத்தை வாங்குவதிலேயே குறியாக இருந்துள்ளனர். டிரான்ஸ்பர் ஆகுதுன்னா உங்க TDS சார்ஜ் வந்திருக்கு. உங்க பாருங்க வாட்ஸ்அப்ல பேப்பர் கூட அனுப்பிச்சிருக்கு. பேப்பர் செக் பண்றீங்க, பாத்தீங்களா பேப்பர்? இந்த பாத்துறேன் சார், என்னன்னு பாத்துறேன் சார். பாருங்க சார், அத கழிச்சிட்டு கூட கொடுக்கலாம்ல சார்? இது கழிச்சிட்டு உங்க TDS டேக்ஸ்னா இது ரீஃபண்டபிள் அமௌண்ட் இருக்கு. இப்போ லோன் நீங்க தானே வாங்குறீங்க. ஆமா சார். ஐயப்பன் பேர்ஜில லோன் டிரான்ஸ்பர் ஆகுது. TDS டேக்ஸ் ஒரு கஸ்டமருக்கு தான் பிடிப்பாங்க. பணத்தை அனுப்பாமல் குரு ஐயப்பன் தாமதப்படுத்தவே, பணத்தை அனுப்பவில்லை என்றால் ஆட்டோ டெபிட் செய்ய அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. உங்கள் வங்கி கணக்கிற்கு வரும் அனைத்து பணத்தையும் ஆட்டோ டெபிட் செய்து கொள்வோம் எனவும் மிரட்ட தொடங்கி உள்ளனர். நீங்க TDS கட்டினாதான் உங்க லோன் வரும், இல்லைன்னா உங்க பர்மனன்ட் EMI ஆட்டோ டெபிட் மோடுல போயிடுவோம். சரிங்களா? ப்ராப்ளமா இருக்கும் சார். அப்படியா சார்? சரிங்க சார். நான் என்னன்னா நம்ம அந்த லீகல் ஆபீசரை நான் கன்சல்ட் பண்ணிக்கிறேன் சார். ஒரு கட்டத்தில் பொறுமையை இழந்த குரு ஐயப்பன், இதை நான் லீகலாக பார்த்துக் கொள்கிறேன் என கூறியதும் அந்த கும்பல் போன் செய்வதை நிறுத்திவிட்டதாக கூறுகிறார் குரு ஐயப்பன். இந்த காவல்துறை இந்த மாதிரி சைபர் குற்றவாளிகிட்ட இருந்து காப்பாத்துறதுக்கு, மக்களை காப்பாத்துறதுக்கு இன்னும் மேலும் விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சைபர் கிரைம்ல இன்னும் அளவுக்கு அதிகமான காவலர்களை பணியில நியமித்து இந்த போலிகளை உடனே கண்டுபிடிச்சு உரிய நடவடிக்கை எடுக்கணும்.
இது போன்ற குற்றங்களை தடுக்க காவல்துறையினர் முயன்று வந்தாலும் ஒவ்வொரு தனி மனிதனும் விழிப்பாக இருந்தால் மட்டுமே இந்த மாதிரியான மோசடிகளை தடுக்க முடியும் என்கின்றனர் சமூக ஆர்வலர்கள். நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் பாலாஜி.